அது அந்த பூந்தியா இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே சொல்லுவேன், லட்டு லட்டு மாதிரியே இல்லைல்ல, லட்டு மாதிரி தானே இருக்கு. நான் ஃபஸ்ட்டு சிம்ரன் மேம் காம்பினேஷன் நினைக்கும் போது அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு, அவங்க வந்து குழந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு கண்ணத்தை கிள்ளிட்டு முதுகில் இங்கே பின்னாடி வந்து இந்த பக்கம் திரும்பி இப்படி திரும்புவாங்க. என்னென்ன பண்ணாங்க என் லைஃப்லேயே மறக்க முடியாது. இது ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி 3 ரவுண்ட் போய் எனக்கு கால் வந்து இது மாதிரி வேட்டையன்லேருந்து நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து ரஜினி சாரோட காம்பினேஷன்ஸ் இருக்காது, உங்களுக்கு அமிதாப் சாரோட காம்பினேஷன்ஸ் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ரஜினி சாரோட ஒரு டென்ஷன் ஆகிட்டா, அமிதாப் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது இது இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது கேட்டாங்க நிற்கவா அப்படின்னாரு. நீங்கள் நின்னீங்கன்னா ரொம்ப ஆகிட்டா இருவீங்க, இப்படியே இல்லையா, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் இந்த ஃபோட்டோ. அதேதான் காலை தொட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், என் பேரும் சௌந்தர்யா அப்படின்னு. அவங்களோட பொண்ணு நேம் சௌந்தர்யா இல்லையா, அப்படியே சூப்பர் 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 அப்படின்னாரு. எனக்கு அப்படியே எனக்கு தெரிஞ்சு புது டைரக்டர்ஸ் எது பண்ணாலும் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ரோல் வந்துச்சுன்னா அது நிஜமாவே எனக்கு அது ஒரு பிரேக்காக தான் அமையும். உங்களுக்கு ஒரு பிரேக்கா இருக்கு, உங்களுக்கு. ஆமா, இவ்வளோ நம்ம கோ த்ரூ பண்ணி இதில் இருக்கணுமா அப்படின்னு மூமெண்ட்லாம் தோணியிருக்காங்க. நிறைய இருக்கு. அவமானங்கள் இல்லாமல் யாராலையும் வெளியில வரவே முடியாது. நிறைய இருந்திருக்கு. ஒரு சில இடங்களில் சேரே இல்லாமல் ஒரு இடத்துல சும்மா உட்காந்துட்டுலாம் நான் வந்திருக்கேன். ஒரு சீன் 2 சீனுக்காகலாம் போய் நடிக்காமல் வந்திருக்கேன். ஒரு அந்த இடத்துல ஒரு டாய்லெட் இருக்காது, எதுவுமே இல்லாத இடத்துலலாம் நான் போயிட்டு. ஸோ என்னோட ஆரம்ப கட்ட காலத்தில் நிறைய அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். என்கிட்ட சில ஃபோட்டோஸ் இருக்கு. அந்த ஃபோட்டோஸ் பார்க்குறப்போ உங்களோட ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே. ஒரு ஃபோட்டோ பார்க்குறப்போ உங்களுக்கு தோன்ற விஷயங்கள், அந்த ஃபோட்டோஸ் பற்றின மெமரிஸ், அந்த காலகட்டத்துக்கு நம்ம போயிட்டு மெமரிஸை ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கோ மேம். ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடியே நிறையா படங்கள் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நான் இது வரைக்கும் 20 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கேன். பட் எனக்கு லவ் டுடே இஸ் வெரி ஸ்பெஷல். பிரதீப் டைரக்டரும் ஸ்பெஷல், இந்த படமும் ஸ்பெஷல். இதான் ஃபர்ஸ்ட் எனக்கு போஸ்டருக்கே நான் ஃபோட்டோவில் நின்னது. நிறைய எனக்கு போஸ்டர்லாம் நான் நிறைய இருந்தது கிடையாது. ஸோ இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் அதெல்லாம் இருக்கும் முன்னாடி சின்ன சின்ன போது பார்த்துருக்கேன் தள்ளி நின்று. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் இப்போ பிரத்யேகமாக ஒரு 6 ஃபோட்டோஸ் அப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த படத்துக்கு ப்ரமோஷன்ஸ் மாதிரி. அந்த மாதிரி இதுலேயே என் ஃபோட்டோ வந்தது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். வெரி ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா முதல் தடவையாக எனக்கு எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் நடுவில் நம்ம அப்படி நின்று நமக்கும் ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸு அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அப்போ எடுக்கிறதுக்காக அதுக்காக பண்ண ஃபர்ஸ்ட் படம். பிரதீப் ரங்கநாதன் படத்துலயே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்துல டைரக்டரா இருக்கப்ப அதுல நடிச்சிருக்கீங்க. எஸ், நான் கோமாளில பண்ணிருக்கீங்க. ஒரு சின்ன ரோலா இருந்தாலும் இம்பாக்ட்டா இருக்கும். முஸ்லிம் கேரக்டர் ஒன்னு பண்ணிருப்பீங்க. அவர் சொல்லி தான் சொன்னாரு இது சின்ன ரோல் தான் ஆனா நல்லா இருக்கும். அவருக்காக தான் இந்த படமே பண்ணேன். எனக்கு அப்பவே அவர்கிட்ட ஒரு நல்ல கனெக்ட் தான். அண்ட் ஐ லைக் ஹிஸ் வர்க் அண்ட் ஹி இஸ் ரியலி a hard working person. அவர் மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டேலண்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஸோ அது அவரே தான் எனக்கு லவ் டுடேல இந்த ரோலுக்கு என்னை வந்து ஆடிஷன் பண்ண சொன்னதுமே. ஸோ அவர் சொல்லி தான் நான் இதுவும் போனேன், எனக்கு ஓகே ஆச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இருக்கும் அவர் கூட எப்போவுமே. ஸோ அவர் சொல்லி தான் இது பண்ணேன். அவங்க தான் வந்து எனக்கு நிறையா இந்த ரோல்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க எடுத்து. ஸோ அவர் மூலமாக தான் மேபி எனக்கு இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஆள் அவன் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்போதும் ஐ வாஸ் ஆல்சோ தேர். அவர் growth எப்படி மேம் பார்க்குறீங்க? நடிச்ச ஹீரோ நடிச்ச 3 படமே 100 crores. அவர் தொட்டதெல்லாம் இட்டு அவ்வளோதான். ஆமாம், யா தட்ஸ் ட்ரூ. எல்லாமே நேரம் மட்டும் சொல்லிட முடியாது. அவரோட உழைப்பும் வந்து அதில் நிறையா இருக்குது. ஏன்னா அவர் அப்படி இருக்கும் போதுலேருந்து நானும் பார்த்துருக்கேன், இப்போ இப்படி இருக்கும் பொழுதும் பார்க்குறேன். இப்போவுமே எது போட்டாலும் மெசேஜ் ரிப்ளை எல்லாம் பண்ணுவாங்க. இன்னமும் ஒரு நல்ல கனெக்டில் தான் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் எந்த இதில் போகும்பொழுதும் அவரோட நிலை மாறாமல் அப்படியே தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் வெரி குட். என் லைஃப்ல இதை நான் மறக்கவே மாட்டேன். இதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, நான் இதை வந்து ஃப்ரேம் எல்லாம் எடுக்க போகும்போது நீ எதுவும் பண்ணாத, இதை நான் ஃப்ரேம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என் லைஃப்லயே மறக்க முடியாது. இது ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி 3 ரவுண்ட் போய் எனக்கு கால் வந்து இது மாதிரி வேட்டையன்லேருந்து நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறேன், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னும் போது நான் ஏதோ ஒரு கோயிலில் தான் நடந்துட்டு இருந்தேன். ஐ வாஸ் லைக் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு, என்னடா எப்படா இருக்க போகுதுன்னு. அப்போ ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து ரஜினி சாரோட காம்பினேஷன்ஸ் இருக்காது, உங்களுக்கு அமிதாப் சாரோட காம்பினேஷன்ஸ் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரஜினி சாரும் ஒரு டென்ஷன் ஆகிட்டா, அமிதாப் அப்போ நான் அவங்க ஃபோனெல்லாம் வச்சுட்டு அவர்கிட்ட சொன்னோடனே அவர் தான் சொன்னார்,
நீ எப்படியாவது நீ ரஜினி சார் கூடயாவது இங்கே படம் பண்ணிடலாம், பட் நீ பாலிவுட்ல போய் நீ அவங்களோட பண்ண முடியுமா தெரியாது, திஸ் இஸ் த வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ இது வந்து உனக்கு ரொம்ப பெருசு அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 7-8 நாள் அவர் கூடவே உட்காந்து அவரை பக்கத்துலேயே இருந்து பார்த்து நடிச்சிருக்கேன். அவர்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஸ்கூல்லேருந்து யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு படிப்பினைக்கு நம்ம போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இவரெல்லாம் ஒரு லைப்ரரி மாதிரி. ஸோ அங்கே போய் எந்த உயரத்தில் இருந்தாலும் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், நம்ம கூட இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் சின்னவங்களா பெரியவங்களான்னு பார்க்காம அவங்களோட எப்படி பழகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர்கிட்டேருந்து நான் பார்த்து கற்றுருக்கேன். ஒரு சில விஷயங்களை நான் தடுமாறினப்போ பயப்படாது அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவார், பயப்படாதீங்க, முடியலன்னா இன்னொரு டேக் போகலாம். அவங்கள பார்த்தா ஒரு நடுக்கம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் தப்பு பண்ணுறப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். ஃபோட்டோஸ் எடுக்கும் போது இந்த ஃபோட்டோ எடுக்கும் போது கேட்டாங்க நிற்கவா அப்படின்னாரு. நீங்கள் நின்னீங்கன்னா ரொம்ப ஆகிட்டா இருவீங்க, இப்படியே இல்லையா, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் இந்த ஃபோட்டோ. இல்லைன்னா அவர் நிற்கிறதுக்கு எழுந்தார். அவர் உடனே கேட்டார், கிளை ஸ்டாண்ட் அப், ஐயோ நோ 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 ப்ளீஸ் யூ ப்ளீஸ் பிசி இட் பி ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்தேனே. எனக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட், நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில். இதெல்லாம் தான் என்னோட நான் இன்னும் சக்ஸஸ் அப்படின்றது ஒரு இடத்துல போய் நிற்கிறது கிடையாது, அடுத்தடுத்து போகிறது தான். சக்ஸஸ்க்கு வந்து அதோட அளவுக்குள்ளே வேற 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 இடங்கள்ல வேற வேற மாதிரி மாறும். நான் இதையும் ஒரு விதமான சக்ஸஸா பார்க்கறேன். ஸோ எனக்கு வந்து நான் இதையும் ஒரு விதமான அந்த நேரத்தில் இதுவும் ஒரு சக்ஸஸாக நான் பார்க்குறேன். எனக்கு இதனால் வந்து பட வாய்ப்புகளும் எனக்கு கிடைச்சிது. ப்ளஸ் பட வாய்ப்புகளோட போகிற இடத்துலலாம் ஒரு நம்ம நீ அவங்களோட பண்ணியிருக்க அமிதாப் சார் எப்படி அந்த ஒரு எல்லாரும் ஆன்னு பார்த்து இவங்களுக்காக படம் எடுக்க ஓடிட்டு அப்படிலாம் இருக்கிறப்போ நான் 7-8 நாள் வந்து சும்மாவே லைட் சேஞ்ச் அப்பெல்லாம் இப்படியே உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, என்ன சாப்பிட்றாரு, எங்கே போகிறாரு, ப்ரொடக்ஷன்லேயே சொல்லுவாங்க கொஞ்சமாவது எங்கேயாவது பாருங்க அப்படின்வாங்க. நான் சொல்ல தலைவர் அமிதாப் இருந்தாங்கன்னா இவங்க 2 என்ன மேம் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. நான் மாறி மாறி அவங்க என்ன பண்ணுறாங்க இப்படியே கை வச்சுட்டு பார்த்துட்டே இந்த ரம்பா சார்ன்ற மாதிரி தான் அப்படியே வச்சுட்டு சூப்பர் ஸ்டார் அமிதாப் சார் சொல்லிட்டு இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். இட் வாஸ் அ குட் லேர்னிங் ஃபார் மீ. I will never forget. அதேதான். இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் நீங்க இது பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், கை பின்னாடி இருக்கும் பாருங்க, அந்த கண்ணாடியில தெரியும் பாருங்க. ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீங்க அவர் தெரியும் பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே கூடவே இருப்பாரு. எல்லாரும் முன்னாடி இந்த ஃபோட்டோ எடுக்க போகும்போதே ஃபோன்லாம் நீங்கள் உங்கள் ஃபோன்லாம் கொடுக்கூடாது, ப்ரொஃபஷனல் கேமரா தான் இருக்கும் அப்படி என்னடா இன்ஸ்ட்ரக்ஷன், என்னடா ஒரு ஃபோட்டோ கேட்கறதுக்கு இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன். ஆக்சுவலி இந்த ஃபோட்டோவே வந்து என்னால் தான் அந்த ஃபோட்டோ செஷன் எல்லாருக்குமே கொடுத்ததுக்கே நான் தான் காரணம். அன்னைக்கு லாஸ்ட் டே அவருக்கு பாம்பேல. இப்போ நான் சொன்னேன் அவருக்கு லாஸ்ட் டே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆமாம் அப்படிலாம் அப்போ நம்ம லாஸ்ட் டேல அப்புறம் எடுத்துக்கலாம். அப்போ நான் சொன்னேன் பாம்பேல நாங்கள் ஒரு 50-60 பேர் தான் இருக்கோம், எங்கள் கூட்டம் கம்மியாக இருக்குது, அப்புறம் நாங்களாம் இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது, சென்னையெல்லாம் போயிட்டு இப்போவே ஒன்று சரி நீ கேட்குறல அப்போ எல்லாருக்கும் சேர்த்து ஒன்று எடுங்க கேரவனில் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறதுக்கு நடுவில் ஷூட் ஒரு 1/2 hour நிறுத்திட்டு இதை எடுத்தாங்க. ஏன்னா அவர் போன அப்புறம் அமிதாப் சார் கூடலாம் எங்களுக்குலாம் காம்பினேஷன் ஷூட் இருக்குது. ஆனால் அவருக்கு முடிஞ்சிச்சு. எல்லாரும் திட்டினாங்க உன்னால தான் இப்போ 1/2 மணி நேரம் நிற்கிது, எல்லாரும் ஃபோட்டோக்கு போய் நிற்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் காஸ்டியூமில் இருந்தேன். திடீர்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு ஃபோன் வந்தோடனே காஸ்டியூம் மாற்றிட்டு என்னோட ஓன் காஸ்டியூம் போட்டுட்டு எல்லாரும் வர போய் லைனில் நிற்கும் போது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்தாங்க. ஐயோ என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க, என்னடா இருக்குமோ. அப்புறம் உள்ளே போனால் லைனாக டக்கு டக்குன்னு வந்து எனக்கு ஒரே பயம், எப்படா அவர்கிட்ட போய் நிற்போன்னு. அப்படி கிட்ட போயிட்டு அப்படி அந்த என்னோட டர்ன் வரும்போது அப்படியே கை கால்லாம் நடுக்குது. உள்ள போன அதுக்கு முன்னாடி 3 நாள் நடிச்சிருக்கேன், இருந்தாலும் going to be so close அப்படின்னும் போது நடுங்கிச்சு. உள்ள போனோடனே காலை தொட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்னது சார் என் பேரும் சௌந்தர்யா அப்படின்னு. அவங்களோட பொண்ணு நேம் சௌந்தர்யா இல்லையா சார், என்ன அப்படியே சூப்பர் 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 அப்படின்னாரு. எனக்கு அப்படியே அவர் சொன்னேன் அந்த சூப்பர் 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 ஸ்டைலில் வந்து நம்ம டிவிலெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை கேட்டுட்டு அப்புறம் அவர் கிட்ட சொன்ன உடனே வாங்க வாங்க அப்படின்னாரு. அப்படி கிட்ட அப்படி போறப்ப இந்த கையை வைக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கு. வை அப்படின்னு கையடி பிடிச்சி அப்படி அவர் மேல வச்சார். ஆக்சுவலி அதனாலதான் அவரே சிரிப்பா இருப்பாருங்க, அந்த பின்னாடி இருக்கிற சிரிப்பாரு. ஏன்னா அவர் நான் இப்படி கை இப்படி இப்படி வச்சுட்டே இருந்தேன், இவர் அப்படி சொல்லி இப்படி வச்ச உடனே எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் மூச்சு நின்றுடுச்சு. அவர் அப்படி பிடிச்சோடனே என் பல்லு எப்படி சிரிச்சிருக்கு, அவர்களுக்கு என்ன இப்படி சிரிக்கிறேன் என்ன எனக்கு அப்படிலாம் எல்லாம் சொல்ல முடியல. எனக்கு அவ்வளோ சிரிப்பு, அவரே சிரிச்சிட்டார் நான் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. அப்புறம் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. சம்டைம்ஸ் நம்ம இந்த 9 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போகிறப்போ ஏதாச்சும் ஒரு அவமானம் நமக்கு நடந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒன்று இவ்வளோ நம்ம கோ த்ரூ பண்ணி இதில் இருக்கணுமா அப்படின்னு மூமெண்ட்லாம் தோணியிருக்காங்க? நிறைய இருக்குது. அவமானங்கள் இல்லாமல் யாராலையும் வெளியில் வரவே முடியாது, நிறைய இருந்திருக்கு. ஒரு சில இடங்களில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சில இடங்கள்ல இருக்கும்போது நம்மளை ட்ரீட் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ
நம்ம ஏதோ ஒன்றுமே இல்லை போல இருக்குது, நம்மலாம் ஏதோ சின்னதாக ஏதோ ஒன்று போல இருக்குது, அவங்க இந்த உலகத்திலேயே அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்போ நம்ம இப்படிலாம் வரணுமா அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்போல்லாம் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது நம்ம இதை தாண்டி நம்ம ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மேலோங்கி வரும். அது இருந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லை நம்ம வீட்டில் நாம தானே ராணி, நம்ம வீட்டுக்காரங்க நாம தானே எல்லாமே, அவங்க நம்மளை எவ்வளோ நல்லா இது பண்ணும்போது இந்த மாதிரி இதெல்லாம் யோசிக்கலாமா அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம அந்த இடத்துல வந்து உடஞ்சிட்டோம்னா நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும், நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஸோ நான் என்னைக்காவது வீட்டில் வந்து ஃபீல் பண்ணால் கூட அவங்களே சொல்லுவாங்க, உன்னால் முடியும், நீ போய் பண்ணு, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், வர முடியாதா மீதி அப்படின்னு. ஸோ அவமானங்களை வந்து நான் வந்து என்னோட தோல்வியாக நினைக்கல, அது வந்து என்னோட இன்னும் எனக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற பூஸ்டாக தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு அவமானத்தில் நம்ம ஏறி போகணும், அவ்வளோதான், எங்கேயுமே விழுந்துடக்கூடாது. இந்த படம் உங்களுக்கு ஒரு பிரேக் சொல்லலாம் மேம். ட்ரூ, ஆஃப்கோர்ஸ். அதாவது எனக்கு தெரிஞ்சு புது டைரக்டர்ஸ் எது பண்ணாலும் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ரோல் வந்துச்சுன்னா அது நிஜமாவே எனக்கு அது ஒரு பிரேக்காக தான் அமையும். உங்களுக்கு ஒரு பிரேக்காக இருக்கும், உங்களுக்கு ஒரு பிரேக். ஆமாம், ஃபார் ஷுர். அண்ட் இது வந்து லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நான் ஃபஸ்ட்டு சிம்ரன் மேம் காம்பினேஷன் நினைக்கும் போது அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவங்க வந்து குழந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு கண்ணத்தை கிள்ளிட்டு முதுகில் இங்கே பின்னாடி வந்து இந்த பக்கம் திரும்பி இப்படி திரும்புவாங்க. என்னென்ன நாங்கள் அச்சோ நம்ம என்னடா இப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். சசிகுமார் அண்ணன் சான்ஸே இல்லை. அவர் எப்போவுமே வர்றோன்னு எல்லாரையுமே சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, அவ்வளோ தன்மையாக. ஃபோட்டோஸ் எதாவது கேட்டால் கூட நிறைய பேர் வந்து என்னது இதில் இருக்காங்க, காஸ்டியூமில் இருக்காங்க சார், ஆமாம் இது இப்போ இவங்க போட்டு அப்படியே பெருசாக எடுத்துக்கிட்டா அப்படின்னு வர மாதிரி. ஸோ கேஷுவல், ஸோ ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே நியூ டைரக்டர் நியூ, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டும் வந்து அவ்வளோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நடிப்பாங்க. இன்னும் அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எல்லாருக்குமே. அதுவும் கமலேஷ் அவன்லாம் செம்ம கலாட்டா, எல்லாருக்கூடையும் இவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அண்ட் என் லைஃப்லேயே மறக்க மாட்டேன் சசிகுமார் சாரும் சிம்ரன் மேமும். பிகாஸ் அதாவது சேச்சுரேஷனாக ஒரு பெரிய லெவலில் போயிட்டு அவங்க பெருசாக நடக்கிறது அது வேற. பட் அதாவது ஒரு இவ்வளோ பெரிய அதாவது ஒரு கம்பேக் மாதிரி முன்னாடி அவ்வளோ பெரிய படங்கள்லாம் நடிச்சுட்டு இப்போ திரும்பி வரும் பொழுதும் இப்போ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக அவங்க உள்ள நுழையும் போதும், இப்போ நானும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது எல்லாரும் அதை பார்க்குறப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு போட்டியோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அதை அப்படி பார்க்காம ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து இது பண்ணணும் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒல்லி ஆகணும், சில எக்ஸசைஸ்லாம் சில இதெல்லாம் இன்னும் நீங்கள் பண்ணணும், யோகா மட்டும் தான் பண்ணுறீங்களா, ஆமாம் அப்போ இன்னொன்று இதெல்லாம் பண்ணணும், டான்ஸ் ஆடுவீங்களா, இதெல்லாம் கற்றுக்கோங்க, அதெல்லாம் கற்றுக்கோங்க, யூ லுக் வெரி குட் இன் திஸ், யூ லுக். காம்ப்ளிமெண்ட்லாம் அவ்வளோ ஈஸியாக கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து அது பண்ண மாட்டாங்க. பெண்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதே அரிது, மேபி இருக்கலாம். பட் அவங்க வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த சாரியில் அழகாக இருக்கீங்க, இந்த ஸ்டெப் நல்லா இருக்கு. அவங்களோடலாம் டான்ஸ் ஆடுறப்பெல்லாம் எனக்கு ஒரே பயமா இருந்தது. அவங்க ஒன் டேக்ல ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. இப்போ அவ்வளோ ஆக்சுவலி அந்த இது அப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க, அந்த நைட் ஷூட். அது அவங்க இவ்வளோ பெரிய ஸ்டெப்பு ஒரு நீ ஆட போற பக்கத்தில் ஸ்டெப்புக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக, அவங்க அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க பக்கத்தில் இப்போ நான் அந்த சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் அது போடணுமே, அது ஒரு டான்ஸர் முன்னாடி நம்ம ஆடுறப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்றதுனால மேடம் சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க, டான்ஸ் ஆடுறா சொன்னீங்க அப்படின்னாங்க அவங்க. இட்ஸ் வெரி குட், வெரி ஸ்வீட். தே போத் ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு தே ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்கள் அவங்களும் பேசுகிறாங்க, இவங்களும் பேசுகிறோம். எப்போ மெசேஜ் ஏதாவது கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டால் தேங்க்யூ சௌந்தர்யா அப்படின்னு மெசேஜ் போடுவாங்க. அண்ணனும் எப்போ இப்போ நான் எங்கே வெளியில் போயிட்டு வெளில வரும்போது கூட ஆல் ஓகேவா, எப்படி இருக்க, ஆல் ஃபைனா, அப்பப்போ இன்ஸ்டாகிராமில் பேசுவாங்க, மெசேஜ் போடுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே நல்ல மனிதர்கள். ஸோ ரொம்ப இட் இஸ் மை லக் டு நோ தெம். அவ்வளோதான். இட்ஸ் குட் இனஃப் டு நோ தெம், டு நோ குட் பீப்புள் இல்லையா? ஆமாம், வெந்து தனிது காடு. இது வெந்து தனிது காடோட சக்ஸஸ் மீட். ஸோ வெந்து தனிது காடு வந்து ஒரு ஆடிஷன் மூலமாக போயிட்டு எல்லாம் போகும்போது அங்கே ஃபஸ்ட்டு அவரை பார்க்குறப்போ ஐ வாஸ் லைக் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். அவர் வந்து கூலாக எப்படியே நடந்து அவர் போயிட்டாரு, நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் இப்போதான் நடந்து போனாங்க பாரு அப்படின்னா, யாரும் போனாங்களா எங்கே, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னாங்க. இப்போதான் போனாங்க அப்படின்னு நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பேன், அவர் பாட்டுக்கு ஷார்ட் ரெடினா வருவார். அண்ட் ஐ ரியலி ஹேட் அ குட் டைம் டூயிங் திஸ். ஒரு இலைட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஜிவிஎம் சாரோட அந்த ஸ்டைல் எல்லாமே அது ஒரு லைட் ஸ்டைல். அண்ட் ரொம்ப சத்தம்லாம் இல்லாமல் கத்திக்கிட்டு அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப இதாக காம் அண்ட் கம்போஸ்டாக வேலை செய்வாங்க. இந்த சக்ஸஸ் மீட்லலாம் அவ்வளோ நல்லா பேசினார். இந்த மாதிரி குட், நல்லா பண்ணீங்க, நல்ல படங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ் சச் அ குட் பர்சன். ஆக்சுவலி இது வந்து நாங்கள் லாஸ்ட் டே எடுத்தது இந்த ஃபோட்டோ, டூரிஸ்ட் ஃபேமிலியோடது. எனக்கு இது வரத்துக்கு முன்னாடி அவள் ஃபஸ்ட்டு யூடியூப் பண்ணியிருக்கும் போது முதல் யூடியூபே என்னோட தான் பண்ணான்.
ஸோ அப்போ வந்து நானும் என் ஹஸ்பண்டும் ஒரிஜினல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பண்ணும்போது இவ எங்கள் வீட்டு மருமகளாக வரா மாதிரி நரிக்கூட்டம் சேனலில் தான் ஃபர்ஸ்ட் இவங்க பண்ணாங்க. ஸோ அப்போதுலேருந்து எனக்கு அவங்கள தெரியும், ஒரு 4 இயர்ஸாகவே எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு இதில் அவங்க தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உடனே என்னடா இப்போ என் பொண்ணுன்னு மட்டும் யார் பொண்ணுன்னு ஒருத்தங்க இருக்கா அவங்களே தெரியும். கேரவான் உள்ள நுழையிறேன், கேரவனில் வந்து எனக்கும் அவங்களுக்கும் ஒரே கேரவன் உள்ள நுழையிறேன், வாங்கம்மா நான் நீங்கள் தான் அந்த சௌந்தர்யம் பற்றி எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நான் வந்து பார்க்கவே இல்லை யோகலக்ஷ்மி அப்படின்றத. அப்புறம் அவங்கள பார்த்த உடனே இட் வாஸ் ரியலி ஸோ ஹாப்பி பிகாஸ் அவளுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட்டு மூவி. அண்ட் எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா அவள் முதல்ல ஒரு யூடியூபராக இருக்கும் பொழுது அவள் எங்களோட தான் பண்ணா. ஸோ முதல் படமாக இருக்கும்பொழுது அவள் என்னோட தான் பண்ணா அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஷீ இஸ் ரியலி வெரி குட் டேலண்டட் ஆக்ட்ரஸ், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இது சூப்பர் மேம். எங்கள் வீட்டில் வந்து என் பெரிய பையன்லாம் வந்து டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் சந்தானம் சார். இந்த படம் பண்ணுறப்போ நீங்கள் படம் எடுத்துடணும், படம் இருடா இப்போதான் இந்த படம் எடுத்துடணும், ஏன் நாங்கள் அந்த படத்துக்கு வரணும். நாங்கள் என் பசங்கள்லாம் 10th படிக்கிற வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட காமெடினா ஏதாவது கஷ்டம்னா சந்தானம் சார் தான் யூடியூப்பை போடுவாங்க, சந்தானம் காமெடின்னு போட்டாங்கன்னா உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் 10th படிக்கிற வரைக்கும் ஒரு ரெஜிமாவே இருந்தது. என்னன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி டிவி ஆன் பண்ணி இவரோட காமெடி பார்த்துட்டு தான் தூங்குவாங்க. அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு சந்தானம் சார்னா. இப்போ பார்த்தாலும் என்னமோ இவங்க பக்கத்து வீட்டு ஆள் மாதிரி சந்தானம் போடு சந்தானம் போடு அப்படின்னு யாரா சொல்ல நேரில் பார்த்தாங்க. நாங்கள் அப்போ கூட அப்படிதான் சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ இந்த படம் பண்ணுறதுல என்னை விட என்னோட பசங்க அவ்வளோ சந்தோஷம். அடுத்து ஒரு ஸ்பெஷலான ஃபோட்டோ, இந்த நம்பரை பற்றி சொல்லுங்க. எஸ் மை மேன், மை ஸ்பெஷல் பர்சன். ஸோ இவர் இல்லைன்னா இவ்வளோ நேரம் நான் சொன்ன யாருமே இல்லை. அவ்வளோதான் என்னோட இட்ஸ் நாட் ஜஸ்ட் மை கெரியர், லைஃப் வித்தவுட் ஹிம் ஐ கேன்ட் ஈவன் இமேஜின். ஸோ ஹீஸ் எவ்ரிதிங் டு மீ. ஸோ இன்னைக்கு ஒரு படி மேலே போகிறேன் அப்படின்னா ஒரு சில சமயங்களில் நான் துவண்டும் போது கூட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் முடியும் போ. அதாவது எப்போவுமே இவர் வந்து எனக்கு அட்வைஸாவோ இல்லை அவர் கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் ஐயோ இப்படியாமா அப்படிலாம் சொல்லி நான் பார்த்தே இல்லை. நான் ரொம்ப பிரச்சனைன்னு அப்படியே ரொம்ப இதுவாக சொல்லுவேன், அவ்வளோதானே அப்படின்னுவார். என்னப்பா நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன், இதெல்லாம் ஒரு ஃபீல் அடி, அதெல்லாம் இப்படி பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு மெனக்கெடாமல் ஒரு அசல்ட்டாக இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா, இப்படி சொல்லி அப்படி சொன்னால் அப்படி முடிஞ்ச போச்சு அப்படின்வாங்க. லைக் இது எப்படி நான் சொல்லணும், நீ தான் பண்ணணும், இட்ஸ் ஓகே அப்படின்வாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இது இல்லைன்னா அதே மாதிரி ஏதாவது படங்கள் இது முன்னாடிலாம் கொஞ்சம் எதாவது மிஸ் ஆச்சுன்னா இல்லை அதுக்கப்புறம் அந்த படம் வரப்போ இது மிஸ் ஆகிடுச்சுல, ஸோ வாட் இதுக்கப்புறம் நல்ல படம் வரும் பரவாயில்ல அப்படின்வாங்க. அந்த மாதிரி எதுக்குமே அலட்டிக்க மாட்டாங்க. ஐ வாஸ் பிக் பில்லர் ஃபார் மீ. அண்ட் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், பட் ஆனால் அதை நான் லாஸ்ட் இயரே அவருக்கு அதை நான் இது பண்ணிட்டேன். என்னோடய ஆரம்ப கட்ட காலத்துலலாம் எனக்குலாம் இப்போ நான் சொன்ன யோகலக்ஷ்மிலாம் நாங்கள் கேரவேனில் பார்த்தோம், அதெல்லாம் எனக்குலாம் எந்த வேனிட்டி வேன்லாம் கிடையாது. நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல உள்ள சும்மா ஒரு துணி பிடிச்சிலாம் ட்ரெஸ் பண்ணிலாம் நான் வெளில வந்திருக்கேன். எனக்கு ஒரு இடத்துல சும்மா சேர் போட்டு உட்கார்றது, ஒரு சில இடங்களில் சேரே இல்லாமல் ஒரு இடத்துல சும்மா உட்காந்துட்டுலாம் நான் வந்திருக்கேன். ஒரு சீன் 2 சீனுக்காகலாம் போய் நடிக்காமல் வந்திருக்கேன். ஒரு அந்த இடத்துல ஒரு டாய்லெட் இருக்காது, எதுவுமே இல்லாத இடத்துலலாம் நான் போயிட்டு. ஸோ என்னோடய ஆரம்ப கட்ட காலத்தில் நிறைய அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் என்றைக்காவது ஹஸ்பண்ட் திடீர்னு ஏதோ நடக்கிறப்போ அப்படிலாம் வரும்போது பார்த்தாங்கன்னா அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, எதுக்கு நீ இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நான் வந்து உன் பொண்டாட்டின்காகலாம் இங்கே வேலை கிடைக்காது, யாலி டேலண்ட் இருக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம். எனக்கு என்ன தெரியும்னு அவங்களுக்கு என்ன தெரியும், எப்படி வரும், டைம் எடுக்கும், நீ போ அப்படின்னா அப்போ அவங்க மனசு சரி போயிடுவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் பைக்கையும் காரும் எடுத்துகிட்டு முன்னாடியெல்லாம் ரொம்ப கார்லேயும் எடுக்க மாட்டேன், ஏன்னா போய் நம்ம முதல்ல வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செலவு பண்ண முடியாது இல்லையா. அப்போ நான் பைக்கில் அங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப டயர்டாக வரப்போதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ அப்போல்லாம் எனக்கு தோணும், நம்மளும் ஒரு பொசிஷனில் வரும்போது ஓகே இப்போ இவள் போனால்னா இவள் கஷ்டப்பட மாட்டா, இவ ஓரளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருந்து நடிச்சிட்டு வருவான்ற எண்ணம் அவங்களுக்கு வந்தால் தான் அவங்க மைண்டு ஃப்ரீ ஆவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சப்போ எனக்கு இந்த ஒரு 2-3 படங்களுக்கு இந்த லவ் டுடேக்கு அப்புறமா ப்ளஸ் இந்த வடக்கப்பட்டி ராமசாமி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் நடிக்கிறப்போ அவரை 2-3 வாட்டி கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஸோ அப்போ வந்து நம்ம ப்ராப்பராக பேண்டி வேனில் போய் ட்ரெஸ் பண்ணுங்கள் மேம், இதை பண்ணுங்கள் மேம், இது டைமுக்கு எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறப்போ தான் அவருக்கு வந்து ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ ஐ திங்க் தட் இஸ் மை பிக் அச்சீவ்மெண்ட்டு நான் சொல்லுவேன். நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைலாக் எப்பயுமே உங்களுக்கு ஸ்பெஷலாக இருந்திருக்கும்ல மேம்? ஆமாம். சில படங்களில் நமக்கு டைலாக் இருக்குன்னு கூப்பிட்டுருப்பாங்க, ஆனால் நமக்கு எந்த டைலாக்ஸும் இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ஃபர்ஸ்ட் டைலாக் உங்களுக்கு எது மேம்? லட்டு மாதிரியே இல்லையே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைலாக்கு. இப்போ 1 மாதம் முன்னாடி
வேதமான் டைரக்டர் ரத்னகுமார் சாரை பார்த்தேன். அவர் தான் எனக்கு எப்போவுமே நான் சொல்லுவேன் ஹீஸ் ஆல் மை ஃபர்ஸ்ட் டிரெக்டர். என்ன இருந்தாலும் அவருக்கும் அது புது படம், அவருக்கும் அது ஹிட் படம், பிரியாணி படம். எனக்கும் அது நல்ல இது கொடுத்துச்சு. வந்து ஒரு புது டைரக்டருக்கு நீங்க போய் அதில் கேஸ்ட் ஆனீங்கன்னா அவங்களுக்கும் லக்கு, உங்களுக்கும் லக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவர் இப்போ ஒரு மாதம் முன்னாடி கூட ஏதோ ஒரு நாங்கள் அவர் லொக்கேஷன் பக்கம் வந்தப்போ நான் இருந்தப்போ பேசினப்போ லோகேஷ் சாரும் வந்தார். அப்போ அவர் பேசும்போதே அவர் நான் ஹெலோலாம் சொன்னப்போ இவங்க நான் அவங்களோட ஃபஸ்ட்டு படத்தில் நடிச்சேன்னா அவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு இந்த லட்டு மாதிரியே இருக்கிற சொன்ன டைலாக் இவங்க தான் முதல்ல என் படத்தில் நடித்தாங்க. என்னெல்லாம் லட்டு மாமினே கூடுவாங்க செட்டில் எல்லாரும். இன்றைக்கும் எனக்கு தெரியல, நான் கேட்பேன் உங்கள் ஃபோன்லலாம் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. ஒருத்தர் ஃபோனில் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் லட்டு மாமினே சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்காரு. அந்த லட்டு மாமி அப்படின்ற மாதிரியே சேவ் பண்ணி இன்னைக்கும் அவர் ரத்னகுமார் சார் பார்த்தாலுமே அதை சொல்லுவார் அந்த டைலாக்கை. ஸோ அந்த அளவுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டைலாக்கு அந்த இவருக்கு சொல்லுவாங்களே அந்த சிவாஜி கணேசனுக்கு சக்சஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் அந்த பராசக்தி படத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு இது லட்டு மாதிரியே இல்லை அப்படின்றது தான் நான் சொன்ன முதல்ல. அது அந்த பூந்தியா இருக்கும், அதை பார்த்துட்டு அப்படியே சொல்லுவேன் லட்டு மாதிரியே இல்லைல்ல, லட்டு மாதிரி தானே இருக்கு. ஒரு இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எனக்கு அதுதான் வந்து முதல் படம்ன்றனால நிறைய விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன். என்னதான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் நம்மளால் நடிக்க முடியும், ஏதோ ஒரு அளவுக்கு சொல்லி கொடுத்தா நடிப்பேன் அப்படின்றதுக்கு மேலே கேமரா டெக்னிக்கலி ஐ டோன்ட் நோ எனிதிங். ஸோ ஐ லேர்ன்ட் மச் இன் தட் மூவி. அண்ட் ஃபர்ஸ்ட் படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்த சம்பளம், முதல் வாங்கின சம்பளம்? ஒரு நாளைக்கு 1500 ரூபாய். ஆஹா, ஸோ அதுதான் எனக்கு கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு. அந்த படத்தில் நான் ஒரு 4 நாள் நடித்தேன். நான் அப்போ பூனாவில் இருந்தேன்னா அவங்க வந்துட்டு போகலாம் வேற, அவ்வளோ ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டீங்கன்னா கொடுப்பேன். அப்புறம் பிரேக்கில் 2வது வாட்டி நடிச்சேன். அங்கே அப்போ இன்னும் ஷிஃப்ட்டும் கூட ஆகல. ஸோ ஆடிஷன்ஸ்க்கு வேற ஒரு வாட்டி வந்துட்டு போனேன். படத்துக்காக ஷிஃப்ட் ஆனீங்களா? யா, பூனாலேருந்து இந்த படம் கிளிக் ஆகி ரிலீஸ் ஆனோடனே ஷிஃப்ட் ஆகிட்டேன். சரி பார்த்துடலாம் ஒரு என்னதான். என் ஹஸ்பண்ட் வேலையை விட்டு வந்தார் எனக்காக. அதாவது ஒன்றுமே சம்பாதிக்காத அந்த 1500 ரூபாயும் இங்கேருந்து பூனாக்கு போயிட்டு வரதுக்கு கொடுத்தாச்சு. நான் ட்ரெயினில் வேறு அவர் கூட அப்போ ஃப்ளைட் பண்ணேன். ஃப்ளைட் எல்லாம் வேணாம், கிடைக்கிற 1500 ரூபாய்க்கு நீ ஃப்ளைட்டா, நான் ஒரு 24 வரேன் ட்ராவல் பண்ணியே போயிட்டு வரேன் அப்படின்வேன். எனக்கு இங்கே மாமியார் வீடு இருந்துச்சு. அங்கேருந்து போகிற அந்த கேப் சார்ஜ் மட்டும் தான் தருவாங்க. ஸோ மீதி எல்லாம் நான் அங்கேருந்து பண்ணிட்டு வருவேன். ஸோ இந்த படம் அங்கே ரிலீஸ் ஆக முன்னாடி இந்த படம்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த மார்ச் சொன்னேன், இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும், நம்ம அங்கே போகலாம், அவ்வளோ பெருசாக நடிச்சிருக்கேன் அப்படின்னா. போகலாம் அப்படின்னு. நான் என்ன பண்ணி எதாவது வேலை விட்டோம், சரி நான் மேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போகலாம். அந்த ரிலீஸ் நாங்கள் அப்போ தான் ஜூலை தான் வந்தோம், இது அக்டோபரோ இன்னும் ரிலீஸ் ஆச்சு, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அதை பார்த்துட்டு சொல்ல, இதை பார்த்துட்டு தான் இப்போ என்ன வேறு வர சொன்னியா? அவர் ஒரு டென்ஷன் ஆகிட்டார். இப்போ தானே ஆரம்பம், நான் பண்ணுவோமா அப்படின்னு நான். ஆனால் அவர் இங்கே வேலை தேடி எல்லாம் பண்ணார். உங்களுக்காக புனேலேருந்து ஒருத்தர் வேலையை விட்டு அங்கே இருந்த வாழ்க்கை அங்கே ஓஹோன்னு இருந்தவரை அங்கே சொந்த வீடு எல்லாம் இருந்து என் பசங்கள்லாம் வரமாட்டேன்னு சொல்லி, பிகாஸ் அந்த அவங்க அங்கே ரொம்ப அக்வைண்ட் ஆகிட்டாங்க அந்த ஒரு அட்மாஸ்பியருக்கு இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே எனக்காக வந்தாங்க. தென் ஐ திங்க் ஐ மேட் இட். அவ்வளோதான், ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி தான். தெரியல, ஃபீல் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் அவரை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்ததுக்கு. சூப்பர் மேம், கேட்குறப்ப மாசா இருக்குது மேம். இந்த தைரியம், நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, அது பாக்குறப்போ வண்டி ஓட்டுறதெல்லாம் எப்படி? அதெல்லாம் இட்ஸ் 20-25 இயர்ஸ். நான் 18 இயர்ஸ்லேருந்தே வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். என்னோட காலேஜ்லலாம் ஃபிளாக் ஹாஸ்டிங், அந்த ஃபிளாக்லாம் பிடிச்சி அந்த ஹவுஸ் இதெல்லாம் போனோம் தெரியுமா, அந்த ஹவுஸுக்குலாம் நான் வண்டி ஓட்டி என் ஃப்ரெண்டெல்லாம் பின்னாடி ஃபிளாக் இது பண்ணிலாம் நான் பண்ணியிருக்கேன் நிறையா. ஸோ ஐ லவ் டிரைவிங் பைக். ஸோ ஒரு பைக்கராக கொஞ்ச நாள் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த வீலிங் பண்ணுற Yamaha RX எல்லாம் வீலிங்லாம் பண்ணி கீழெல்லாம் கை கால நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்களுடைய கலை பயணத்தையும் உங்களுடைய வீட்டையும் எங்களுக்காக சுற்றி காட்டி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. ஆல் தி பெஸ்ட். ஃபைனலாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு, அடுத்து என்னென்ன எதிர்பார்க்கலாம், என்னென்ன கரண்ட்ல இருக்கு? இப்போ அர்ஜுனன் பேர் பார்த்துன்னு நம்ம யோகி பாபு சாரோட படம் போயிட்டு இருக்கு. அதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். தட்ஸ் வெரி குட் ரோல். நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டோன் நான் பண்ணது கிடையாது. என்னோட லாங்குவேஜ்லேருந்து என்னோட ஆக்ஷன்லேருந்து எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மெஜந்தான்னு நம்ம சாந்தனு சாரோட ஒரு மூவி, பரத் மோகன் சார் டைரக்ஷனில் வந்திருக்கு. அண்ட் அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும் நான் பண்ணதில்லை. ஏன்னா அது ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் சைலண்ட் ரோல். ரொம்ப அமைதியாக பேசணும், ரொம்ப அப்படி எதுவுமே இல்லாம அப்படி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நமக்கு டடடடன்னு தான் வருவே தவிர அந்த ஒரு ஸ்லோ பேஸ்ல ஒன்று பண்ணுது. ஸோ இந்த 2 படத்துலையும் ஒரு நம்பர் த்ரூ அவுட் ஒரு நல்ல கேரக்டர் ரோல். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் மூவி டு கெட் ரிலீஸ்ட். ஸோ எனக்கு அது ஒரு நல்ல நேம் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அது இல்லாமல் இப்போ ஒரு வெப் சீரிஸ் ஒரிஜினல் சீரிஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அண்ட் இதில் வெப் சீரிஸ் ரெசார்ட் ஆரம்பிச்சிருக்கு ஹாட் ஸ்டாரில்.
அதுவும் எனக்கு டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோன் அண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர் தான். அதுவுமே எனக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்குது. ஏன்னா அது வந்து அந்த மாதிரி ஒரு இட்லி கடை அந்த மாதிரி ஒரு இதில் நான் பண்ணதே கிடையாது ஒரு ரோல். மெட்ராஸ் பாஷெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே மெதப்பாக சுற்றுற ஒரு லேடி. அண்ட் 4 எபிசோட்ஸ் தான் ஆயிருக்கு. பட் இன்னும் நிறையா அதில் எனக்கு ஐ ஹேவ் காட் குட் ஸ்கோப் இன் தட். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் இட். ரீசெண்டாக நான் பண்ண எல்லாமே இப்போ தூள்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுமே எனக்கு ஒரு நல்ல நேம் கொடுத்துச்சு. ஏன்னா அதில் ஒரு நெகட்டிவ் ஷேட் மாதிரி ஒரு இருந்துச்சு. அது எப்படின்னா சிரிச்சுட்டே இருப்பா, ஆனால் அவள் தான் இதை காரியம் பண்ணியிருக்கா அப்படின்றது யாராலையும் அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் அது எனக்கு நல்லா போச்சு. ஸோ 2-3 சீரீஸ் இது மாதிரி போயின்னு இருக்கு. ஸோ படங்கள் வந்து 1-2 கமிட் இன்னும் பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சக்ஸஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு மாதிரி வந்திருக்கும்ல மேம், நமக்கு வந்து எதுவுமே இல்லாமல் லைக் நிறைய இடத்துக்கு போயிருப்போம், ஆடிஷன் போயிருப்போம், கிடைச்சிருக்காது. ட்ரூ, நம்ம நல்லா பண்ணியிருப்போம், ஆனால் ஏதோ அங்கே மிஸ் ஆயிருக்கும். அந்த ஸ்டேஜ் எல்லாம் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ வந்து எது வேணாலும் பண்ணணும், எல்லா ஆடிஷன் போகணும் அப்படின்றத விட இது நமக்கு ப்ரெசைஸாக இருக்கா, இது நமக்கு ஒரு கேரக்டராக இருக்கா, ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்குமா அப்படின்றதுல தான் இப்போ நான் பார்க்குறேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் நானே படங்கள் சூஸ் பண்ணுறேன். இப்போவுமே நான் என்ன சொல்கிறேன், எல்லா நாளும் பிஸியாக இருக்கணும் அப்படின்றத விட ஒரு படம் பண்ணாலும் அதை நல்லா பண்ணணும், தரமாக இருக்கணும், அதில் நமக்கான ஏதாவது இருக்கணும், நம்ம ஒரு இன்புட் என்னால் ஏதோ ஒன்று பண்ண முடியும்னு காமிச்சிருக்கணும், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஸோ அதில் தான் இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். இப்போ மேம் ஆல் தி பெஸ்ட். நிறைய நல்ல படங்கள் பண்ணி அந்த படத்தோட ப்ரொமோஷனில் அவங்க வந்து சந்திச்சு அதில் ஒரு இன்டர்வியூ பண்ணும். ஷியோர். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச்.